வெல்கம் டு லிவ் லார்ஜ் தமிழ். வீடை அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுற பல பேருக்கு இன்றைய ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அக்சென்ட் வால் தான். அக்சென்ட் வால் நாமளே செய்து முடிக்கக்கூடிய ஈஸியான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி குயிக் வீக்கெண்ட் ப்ராஜெக்ட். அக்சென்ட் வால் ப்ராஜெக்டை பிளான் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதை பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாம்ன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் தான் இந்த வீடியோ. கரெக்டான வாலை சூஸ் பண்ணுறது தான் முதலாவது முக்கியமானதுமான ஸ்டெப். ரூமுக்குள்ளே நுழையும் போது உங்கள் பார்வையில் அடிக்கடி படுற வாலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அல்லது ஃபயர் பிளேஸ் ஆர் இன்பில் ஷெல்ஃப் இது போல் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் உள்ள வாலாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிக லைட் படக்கூடிய வால், அதாவது நேச்சுரல் லைட்டாகவோ ஆர்டிஃபிஷியல் லைட்டாகவோ எதுவாக இருந்தாலும் அதிக லைட்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஓப்பன் ஏரியாவில் இருக்கிற வால் தான் கரெக்டான வாலாக இருக்கும். பெட்ரூமில் நீங்கள் அக்சென்ட் வால் பிளான் பண்ணியிருந்தா உங்கள் பெட்டோட ஹெட்போர்டு எந்த சைடு வருதோ அந்த பக்கமுள்ள வால் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே உள்ள பெயிண்ட் கலரை விட 2 அல்லது 3 ஷேட்ஸ் டார்க்கர் கலரை தேர்ந்தெடுக்கிறது சரியான பெயிண்ட்டை தேர்ந்தெடுக்கிற ஒரு முறை. அல்லது ஆல்ரெடி நீங்கள் அந்த ரூமுக்கு என்ன கலரை பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கலரோட கம்ப்ளிமெண்டரி கலரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கலர் வீலை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான கம்ப்ளிமெண்ட்ரி கலரை தேர்ந்தெடுக்கலாம். கலர் வீலில் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கிற கலர் தான் ஒன்றுக்கொன்று கம்ப்ளிமெண்ட்ரி கலராகவும் இருக்கும். அல்லது அந்த ரூமில் உள்ள ஃபர்னிச்சர்லேயோ அந்த ரூமில் உள்ள அலங்கார பொருட்கள்லேயோ எந்த கலரை ரிப்பீட்டடாக நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கீங்களோ அந்த கலரை கூட நீங்கள் அக்சென்ட் வாலுக்கு தேர்வு செய்யலாம். நீங்கள் தேர்வு செய்திருக்கிற கலரோட சாம்பிள் சைஸை வாங்கி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வால் ஸ்பேஸில் ஒரு சின்ன ஸ்பேஸில் முதல்ல அப்ளை பண்ணி பாருங்கள். பொதுவாக பெயிண்டுடைய கலர் லைட்டுக்கு ஏற்றாற் போல பார்க்கும்போது வித்தியாசமாக தோன்றும். இப்படி முதல்ல சின்ன ஸ்பேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் சரியான கலரை தான் தேர்வு செய்திருக்கீங்களா என்பதை உறுதி செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். பெயிண்டர்ஸ் டேப், இன்டீரியர் பெயிண்ட், வால் ப்ரைமர், 2 இன்ச் பெயிண்ட் ப்ரஷ், 9 இன்ச் ரோலர், ட்ராப் க்ளோத், 2 பெயிண்ட் ட்ரேஸ், சாண்ட் பேப்பர், ஈரமான ஸ்பஞ்ச். முதல்ல ஃப்ளோரில் பெயிண்ட் படாமல் இருக்க அக்சென்ட் வாலுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரை ட்ராப் க்ளோத்தை கொண்டு நல்லா கவர் பண்ணிக்குங்க. அடுத்ததாக சாண்ட் பேப்பரை கொண்டு வாலை நல்லா ரப் பண்ணி வாலை ஸ்மூத் பண்ணிக்குங்க. நெயில் ஹோல்ஸ் எதுவும் இருந்தால் அதையும் ஃபில் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்குங்க. கடைசியாக ஈரமான க்ளீன் ஸ்பஞ்ச் மூலம் வாலை நல்லா துடைச்சி டஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்குங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிற வாலோட எட்ஜஸை சுற்றி பெயிண்டர்ஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணிக்குங்க. அதாவது அக்சென்ட் வாலோட எட்ஜஸோட வர நெக்ஸ்ட் வாலில் நீங்கள் பெயிண்டர்ஸ் டேப்பை ஸ்டிக் பண்ணிக்குங்க. பெயிண்டர்ஸ் டேப்பை யூஸ் பண்ணுறதால நீங்கள் பெயிண்ட் பண்ணுற அக்சென்ட் வாலோட எட்ஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். டிஃபரண்ட் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸில் நீங்கள் உங்கள் அக்சென்ட் வாலை க்ரியேட்டிவாக டிசைன் பண்ண ஆசைப்பட்டால் உங்களுக்கு தேவையான டிசைனில் பெயிண்டர்ஸ் டேப்பை கொண்டு நீங்கள் உங்கள் அக்சென்ட் வாலை டிசைன் பண்ணிக்கலாம். போல்ட் பிரைட் கலர், அதாவது ரெட், ஆரஞ்சு மாதிரியான கலர்ஸை நீங்கள் அக்சென்ட் வாலுக்கு பெயிண்ட் பண்ண நினச்சா முதல்ல நீங்கள் வால் ப்ரைமரை அப்ளை பண்ண பிறகு அந்த கலரை பெயிண்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பெயிண்ட் வாங்கும் ஷாப்லேயே அதற்கு பொருத்தமான ப்ரைமரையும் வாங்கிக்குங்க. ப்ரைமரை முதல்ல வாலில் அப்ளை பண்ணி 24 மணித்தியாலங்கள் நல்லா ட்ரையாக விடுங்க. ப்ரைமருக்கு ஏற்றாற் போல் ட்ரையாக எடுக்கிற நேரமும் வித்தியாசப்படும். டார்க் கலர் வாலை
நீங்கள் லைட் கலர் அக்சென்ட் வாலாக பெயிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமரை யூஸ் பண்ணணும். அதே போல் லைட் கலர் வாலை நீங்கள் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ண நினச்சா, அதாவது பிரைட் கலராக இல்லாத ப்ரௌன், டார்க் க்ரீன், டார்க் ப்ளூ, பிளாக் இந்த மாதிரி கலர்ஸாக நீங்கள் பெயிண்ட் பண்ண நினச்சா உங்களுக்கு ப்ரைமர் அவசியம் இல்லை. அடுத்ததாக இன்டீரியர் பெயிண்ட்டை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். பெயிண்டர் ஸ்டெப் பக்கத்தில் 2 to 3 inch வால் ஸ்பேஸில் முதல்ல பெயிண்ட் ப்ரஷ்ஷை கொண்டு பெயிண்ட் பண்ணுங்க. அதற்கு அப்புறம் ரோலரை கொண்டு மிச்ச ஏரியாவை பெயிண்ட் பண்ணுங்க. ரோலரை கொண்டு பெயிண்ட் பண்ணும்போது முடிந்த வர ரோலரை வால்ல இருந்து எடுக்காமல் W ஷேப்பில் பெயிண்ட் பண்ணுங்க. இன்னொரு கோட்டிங் தேவைப்பட்டால் வாலை 3 to 4 hours ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுத்த கோட்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. வெட்டாக இருக்கும் போதே பெயிண்டர் ஸ்டெப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்குங்க. பெயிண்ட் ட்ரை ஆன பிறகோ அல்லது ஓரளவு ட்ரை ஆன பிறகோ நீங்கள் பெயிண்டர் ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா டேப்போடு சேர்ந்து பெயிண்ட்டும் கலண்டு வரக்கூடிய, அதாவது உறிந்து வரக்கூடிய ரிஸ்க் இருக்குது. 24 hours பெயிண்ட்டை நல்லா ட்ரை ஆக விட்ட பிறகு அந்த வாலை உங்களுக்கு பிடித்த மாதிரி டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம்.